சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொளியை முழுமைக்கும் பாருங்க. 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்பார்த்து நிறைய விதமான மக்கள் காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல வேண்டும். நிறைய பேர் விரக்தியில காத்துட்டு இருக்காங்க. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா புதிய அதாவது சேஞ்சஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கேற்ப போல 2026 முதல்வர் யார் வெளியான புதிய சன் நியூஸ் கருத்து கணிப்பு அதை பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க. வீடியோவை யாரும் தயவு செய்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. 2026 முதல்வர் யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த காணொலியில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அதாவது 2026 முதல்வராக புதிய நபர்கள் வந்தால் நல்லா இருக்கும். அதாவது ஏற்கனவே போட்டவங்களுக்கே போட்டுட்ருக்கோம். அதிமுக மற்றும் திமுகவே அவங்களே பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சியை ஆண்டுட்டு இருக்காங்க. புதிய நபர்கள் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 70க்கும் மேற்பட்டவர்கள் பார்த்தீங்கன்னா புதிய நபர்கள் வரட்டும், அவங்களுக்கு நாங்கள் வாக்களிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கருத்தை அவங்க கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்கலாம் அதாவது பழைய ஆளுங்கள்லாம் 80s 90ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே டிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மாறி பார்த்தீங்கன்னா இப்போ தற்பொழுதும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு இதுல தான் பார்த்தீங்கன்னா இருக்கிறதாக தகவல்கள் வெளியாகிருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் 2026 முதல்வராக யார் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, யார் நிறைய தொகுதிகளை கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா தற்பொழுது நிலவரப்படி டிஎம்கே தான் முதல்ல இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தொகுதிகள்லையும் பார்த்தீங்கன்னா பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா டிஎம்கே அப்புறமா பார்த்தீங்கன்னா புதுசாக வந்திருக்கக்கூடிய தாவேக்கா முன்னிலையில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா எங்கன்னா அந்த கரூர், அப்புறமா திருச்சி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி, இந்த மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தாவேக்கா முன்னிலையில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக 36%, 26 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய விதமான கருத்து வெற்றி சதவீதம் பார்த்தீங்கன்னா தாவேக்காவுக்கு இருக்குது. அப்போது டிஎம்கேக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 18, 17, 20 அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரேஞ்சில் இருக்குது. அப்போ அப்புறமா ஏடிஎம்கே பார்த்தீங்கன்னா அதில் இந்த இதுவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் பின்தங்கி இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா ஏடிஎம்கே தொகுதியில் ஏடிஎம்கே முன்னிலையில் இருக்குது, டிஎம்கே தொகுதியில் டிஎம்கே முன்னிலையில் இருக்குது. ஆனால் புதுசாக இருக்கக்கூடிய தாவேக்காவும் நிறைய விதமான மாவட்டங்களில் தொகுதிகளில் முன்னிலை இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஒரு சூழ்நிலையில் தேர்தல் சமயத்தில் இந்த வாக்குகள் என்பது மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதனால் முதல்வராக யார் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா முதல்ல நம்முடைய டிஎம்கே ஸ்டாலின் அவர்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வருவதற்கான வாய்ப்பு என்பது இருப்பதாக சொல்லப்படுகிறது. மூன்றாவதாக ஏடிஎம்கே. ஆனால் பார்த்தீங்கன்னா இது கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னா, கூட்டணி ஆட்சியும் இதில் கலந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த கருத்து கணிப்பு என்பது மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 234 தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு தொகுதி வாரியாக எடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொருத்தரும் வருவாங்க, சரிங்களா? அதனால் பார்த்தீங்கன்னா இது முழுமையாக எடுக்கப்பட்டதுக்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா என்ன நிலவரம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். உங்களுக்கு இந்த ஆட்சியில் யார் வந்தால் நல்லாயிருக்கும், 2026 முதலமைச்சராக யார் அமர்ந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்டுக்கு மக்கள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் உங்களுடைய கருத்தை. இது போல் அப்டேட்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி மக்களே. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.